இந்திய வரலாற்றிலே ஒரு தமிழனை பார்த்து மொத்த டெல்லி பாராளுமன்றமே எழுந்து நின்று வணக்கம் சொன்னது இந்த ஒரு மனிதனுக்கு மட்டும்தான். இந்திய ராணுவ முப்படைகளுக்கும் தளபதியான திம்மையா யாரு சொல்வதையும் கேட்க மாட்டேங்கிறார். இந்திய பிரதமர் நேருவே சொல்லியும் கூட அப்ப கூட கேட்காத திம்மையா அப்போ என்ன செய்வதென்று தெரியாமல் சோகமாயிருந்த நேருவிடம் திம்மையாவிற்கு ப்ரமோஷன் கொடுத்து மேலை நாடுகளுக்கு உளவு பார்ப்பதற்கு அனுப்பிவிடுங்கள், அவர் திரும்ப வருவதற்குள் இந்திய முப்படைகளுக்கும் தனித்தனியாக 3 தளபதிகளை போட்டுவிடுங்கள் என்று சொல்லி மிகப்பெரிய சிக்கலான ராணுவ பிரச்சனையை நேருவிற்கு மிகவும் எளிமையாக முடித்து கொடுத்து விட்டால் தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஒரு மனிதர். இதே மனிதர் இந்திரா காந்தி காலகட்டத்தில் டெல்லி பாராளுமன்றத்திற்கு சென்றபோது இவரை பார்த்த உடனேயே இந்திரா காந்தி பிரதமர் நாற்காலியில் இருந்து எழுந்து நின்று வணக்கம் வைக்கிறார்கள். இதை பார்த்து அமைச்சர்களும் எழுந்து நின்று வணக்கம் வைக்கிறார்கள். உடனே ஆளும் கட்சி எம்பிகள், எதிர்கட்சி தலைவர்கள் என்று எல்லாரும் எழுந்து நின்று வணக்கம் வைக்க இந்திய வரலாற்றிலேயே பாராளுமன்றத்திற்குள் நுழைந்த ஒரு மனிதரை பார்த்து பிரதமரிலிருந்து ஒட்டுமொத்த பேரும் எழுந்து நின்று வணக்கம் வைத்தது என்பது தலைவர் காமராஜருக்கு மட்டும்தான். காமராஜரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள்.